ஹே गाइस இந்த வீடியோல ரொமான்ஸ் அண்ட் காமெடி சேர்ந்த ஒரு அனிமியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த அனிமியோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹை ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரா. ஆனா ஹீரோயினுக்கு வந்து யாரையுமே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவ பாஸ்ட்ல வந்து இவ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணுவா. ஆனா இவ சுத்தி இருக்க யாருமே ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால இவாளுக்கே ஒரு மைண்ட் தாட் என்னன்னா, நம்ம மட்டும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றோம், வேற யாருமே ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதனால நமக்கு யாருமே தேவையில்லை, நம்ம தனியாவே இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஒரு மைண்ட் தாட். ஆனா ஹீரோயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ஹீரோ இருக்கலாம். ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம். நீ வந்து தனியாக இது பண்ணக்கூடாது, நாங்களாம் உனக்கு ஹெல்ப் பண்ணாதான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதில் ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, ஹீரோயினுக்கு வந்து போக ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஒரு லவ் கண்டிஷன் வரைக்கே போயிருது. ஆனால் ஹீரோயின் வந்து அவள் ஃபீலிங்ஸ் வந்து வெளியே எதுவும் காமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரஷ்யன்லேயே எப்போ பார்த்தாலும் பேசுவா. ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீரோக்கு வந்து ரஷ்யனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் எல்லாம் அவங்க ஃபீலிங்ஸ் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோக்கு ரஷ்யன் நல்லாவே தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து சின்ன வயசில் அவளுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பா. அவள் வந்து ரஷ்யனாக தான் பேசுவா. அதனால ஹீரோ வந்து ரஷ்யன் அதுக்காண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுருப்பான். ஆனால் இவளுக்கு வந்து அது தெரியாது. ஹீரோவும் அதை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டான். ரஷ்யன் தெரியும், இவன் ரஷ்யனில் இவனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுறதுலாம் ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு, ஆனால் வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்குமே நான் உன்னை திட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்குமா. வெளியே ஃபுல்லாகவே திட்டிகிட்டே தான் இருப்பா. பட் உள்ளக்குள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி ரொம்ப பெருமையாடி ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு தங்கச்சி உண்டு. ஆனால் ஹீரோவும் தங்கச்சியும் வந்து ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதனால ஹீரோவோட தங்கச்சி வந்து அம்மா கிட்டையும் ஹீரோ வந்து அப்பா கிட்டையும் இருக்கிற மாதிரி தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிப்பாங்க. ஆனால் யாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிங்கிற மாதிரியே தெரியாத ரிலேஷன். இவங்க என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, இவங்க வந்து ரெண்டு பேரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் பண்ணுறது வந்து நம்ம தங்கச்சிக்கு தெரிஞ்ச பிறகு வேணுக்குன்னு அவளை பொசிட்டிவ் பண்ணதுக்காண்டியே நம்ம தங்கச்சி வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருப்பான். ஹீரோயினும் அதை பார்த்து அந்த பொசிட்டிவ் ஆகி ரஷ்யனில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் ஹீரோக்கு வந்து அவள் என்ன சொல்கிறான்னு தெரியும்ல. ஆனால் இவட்ட என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தூர போயிடுவா. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வந்து நம்ம தங்கச்சி வந்து போட்டி போட நிற்கிறா. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட கௌரவத்துக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி அவள் ஸ்டூடெண்ட் கவுன்சில் நிற்பா, ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹீரோயின் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் நிற்பா. எதுக்குன்னா அவள் எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணல, எப்போவுமே அவள் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பா. அதனால அவளும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் நிற்கிறா. ஹீரோ வந்து நம்ம தங்கச்சி பக்கம் இல்லாமல் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நிற்பான். இதில் தங்கச்சி ஜெயிக்கிறதுக்காண்டி நிறைய விஷயம் பண்ணுவா. அதே போல் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காண்டி நிறைய சப்போர்ட் பண்ணி ஹீரோவும் அந்த கவுன்சிலில் ஜெயிக்கிறதுக்காண்டி ஹீரோயினுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அனிமையில் என்னன்னா, அப்பப்போ காமெடிக்காண்டி நிறைய 18+ சீன்ஸும் வரும். இந்த அனிமையும் தமிழில் அவைலபிளாக இருக்குது. டைம் இருந்தால் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சீசன் 1 இப்போ 12 எபிசோடு மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. சீசன் 2 கொஞ்ச நாள் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கும் விருப்பம் இருந்துச்சு, இந்த அனிமையை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அனிமையை வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை லைட்டாக கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.